டைட்டானிக் படத்தோட ஹீரோ சொன்ன இடம் ராமக்கல் மேடு. உலகத்திலேயே இந்த பூமியிலேயே மிகவும் சொர்க்கமான ஒரு இடம்னு சொன்னா நான் ராமக்கல் மேடை தான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணாரு. அந்த இடம் இந்த கோம்பை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அது உச்சியில் தான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி இருக்கு. நம்ம அங்கேயும் பார்க்க போறோம். ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. அதிகமாக இங்க விண்ட் மில்லுகள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. காற்றாலைகள் அப்படிங்கிறது இங்க உருவாகிற இந்த காற்றாலைகளின் மூலம் உருவாகிற இந்த மின்சாரம் அப்படிங்கிறது தான் கேரளாவில் பல பகுதிகளிலும் மின்சார தேவைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே சுத்தி பார்த்தாலே வெறும் காற்றாலைகள் அப்படியே காற்றாடி சுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இங்க இருந்து இதை பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா அந்த தேவாரம், கம்பம் போன்ற தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த கிராமங்கள்ல இருக்கிற அந்த காற்றாலைகள். அப்படியே அதை பார்க்கறதுக்கு வந்து இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ லைட்டிங் போட்டது மாதிரி, நம்ம இப்போ வந்து இருட்டில் இருக்கிறது மாதிரியும், அது வந்து ஃபுல்லாக அப்படியே மதிய ஏதோ வெளிச்சம் சூழ்ந்து இருக்கிற மாதிரியும் அப்படியே ரம்மியமாக காட்சியளிக்குது. இதமாக காட்சியளிக்கக்கூடிய பகுதி. அதனால தான் என்னவோ இப்போ டைட்டானிக் ஹீரோ வந்து இந்த இடத்தை அவர் வந்து எவ்வளவோ இடத்துக்கு பயணமாயிருக்காரு. இருந்தாலும் பூமியிலேயே ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் நான் ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியை தான் சொல்லுவேன். ஏன் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம இங்கே உட்காந்து இங்கே நின்று பார்த்துருந்தா தெரியும் நினைக்கிறேன். அப்படியே சுத்திலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பச்சை பசீர்னு காட்சியளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள், இதமாக வரக்கூடிய அந்த ஒரு காற்று வேற லெவலுக்கு அப்படியே மனசை வந்து அப்படியே ஒரு மயக்கும் நிலையிலேயே வச்சிருக்கு. ராமக்கல் மேடு அப்படிங்கிறது குறவன் குரத்தி நினைவு சின்னம் கொண்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படிங்கிறதுனால குறவன் குரத்தி சிலை அமைந்திருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, பின்னாடி அமைந்திருக்கிறது தான் குறவன் குரத்தி சிலை. இந்த பகுதி முக்கியமாக ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியில் இந்த குறவன் குரத்தி 2 பேரும் தான் ஹீரோ ஹீரோயினியாக கருதப்படுகின்றனர். கதாநாயகியாக இந்த பகுதி மக்கள், அதாவது ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதிக்கு வர்றவங்க எல்லாம் இந்த குறவன் குரத்தி சிலையை தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தமிழக மற்றும் கேரள இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சங்ககால நிலப்பரப்பை குறிப்பிடக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நினைவு தூணாக, ஒரு நினைவு சின்னமாக இந்த குறவன் குரத்தி அவர்கள் வந்து எவ்வளோ ஒரு கெத்தா இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்க. இது முக்கியமாக ராமக்கல் மேடு அப்படிங்கிற இந்த ஒரு ரம்மியமான இடத்துக்கு வரக்கூடிய அனைவரும் குறவன் குரத்தி சிலை முன்பு புகைப்படம் எடுத்துக்கொள்வதையும், இதை பார்த்து மயங்கும் ஒரு பரவச நிலைக்கு செல்லும் அளவுக்கு இந்த குறவன் குரத்தி சிலை அப்படிங்கிறது ரொம்ப கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய காட்சியை தான் நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க.